எனக்கு. வெளியில கொஞ்சம் காத்து வரணும். இப்பதாண்டி கொஞ்சம் நல்லா இருக்கு. இப்பதானே எந்திரிச்ச, ஏன்டி இப்படி பண்ற? உள்ளாரே எவ்வளவு நேரடி உட்காருது, உட்காரவே முடியலடி. தலைக்கில வலிக்க போகுதுடி, வாடி போய் படுக்கலாம். போடி, படுத்து படுத்து கால் கையெல்லாம் வலிக்குது போல. நீ திருந்த மாட்டடி, நீ திருந்த மாட்ட. அம்மா வினய் எங்க, நான் பார்க்கவே இல்ல. உங்களுக்கு செக்கப் நடந்துட்டு இருக்குடி. ஏன்டி என்னாச்சு? ஏன் செக்கப்பிங்? தெரியலடி, செக் பண்ணிட்டு அனுப்பிச்சு விடுறேன்னாங்க. ஓ அப்படியா, சரிடி. அம்மா நம்ம கதிரனா கௌசி அம்மா பார்க்கவே இல்ல. நல்ல வேலைடி, அவங்க ரெண்டு பேத்தையும் போய் பார்க்கவே இல்ல, உங்க ரெண்டு பேத்தையும் மட்டும் தான் பார்த்தாங்க. ஓ மாட்டி இருந்தா என்னத்துக்கு ஆகுறது, அவ்வளவுதான் செத்துருப்பாவ. நல்ல வேலைடி மாட்டலடி. அதாடி நாங்களும் நினைச்சிட்டு இருக்கோம், எவ்வளவு பயந்து தெரியுமா அவங்க வரும்போது. சரி விட, அதான் பார்க்கலையே. ஹாய்டி தாரா, எப்படி இருக்கு? ஹாய் நிலா. ரியா எனக்கு நல்லா இருக்கு. நிலா ரியா உனக்கு எப்படி இருக்கு? இப்ப நல்லா இருக்காதுடா. ஆக்சிடென்ட் இப்பதான் வந்து பார்க்கணும்னு தோணுதோ? அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைடி, நான் அவளை பார்த்துட்டு இருந்தேன். உங்க அம்மா அப்பா வேற ஊருக்கு போயிட்டாங்க, அதனால தாண்டி. நீ கிறிஸ்மஸ்ல மேரி கிறிஸ்மஸ் டி. தேங்க் யூ டி. ஆமாடி, அம்மா அப்பா எங்க போனாங்க? அவங்க கொஞ்சம் ஊருக்கு போயிருக்காங்கடி, கிறிஸ்மஸ்ல, அதனால கொஞ்சம் ஊருக்கு போயிட்டாங்கடி. அப்ப நீ எப்படி கொண்டாடுவ? நிலா இருக்கா, நிலாவோட அம்மா இருக்காங்க, அப்படியே கொண்டாட வேண்டியதா. சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டியா? நாளா நைட்டு 12 மணிக்கே போயிட்டு வந்துட்டு திரும்பி காலையிலேயே போயிட்டு வந்துட்டேன்டி. சூப்பர். தெருவு ஃபுல்லா லைட் ஆயிடுமேடி. ஆமா, நீங்களும் வாங்க போய் பார்க்கலாம். எங்கடி இவ்வளவு வேலை பாத்துக்கணும், எங்க இருந்துட்டு நாங்களா வரது? ஆமாண்டி, வினயனாவை பாத்துக்கணும், கதிரனாவை பாத்துக்கணும், கௌசியை பாத்துக்கணும், எல்லாத்துக்கும் பார்க்கும்போது நாங்க எப்படி வரது? சரி வேணா நாங்களும் இருக்கட்டுமா? ரியா அதெல்லாம் வேண்டாம், நீ இப்போ நாங்க பாத்துக்கிறோம். எடி இது ஹாஸ்பிட்டல்னு நினைச்சீங்கன்னா இத்தனை பேர் இருக்கீங்க. என்ன நிலா பண்ணுது, விட்டுட்டு இருக்கவும் முடியல, அதான் நாங்களும் ஹாஸ்பிட்டல்லயே இருக்கோம். சாப்பாடு யாரீ செஞ்சு எடுத்துட்டு வரனால சாப்பிடாம இருக்கேன்டி. யாருமா சங்கீதா? நீ? ஆமாண்டி, நல்லா சாப்பிடலடி, நல்லா உருட்டுறி. அவ பொய் சொல்லிட்டு இருக்காடி. ஆமாண்டி, அவ பொய் சொல்ற, அம்மா எடுத்துட்டு வராங்கடி. ஓ அப்படியாடி, சரிடி. சரிடி, நாங்க போயிட்டு வினயனாவும் கதிரனாவையும் பாத்துட்டு வரோம். அவங்களோட தெரியுமாடி? அதெல்லாம் எங்க ரெண்டு பேத்துக்கு நல்லாவே தெரியும்டி. ஏண்டி நீ வேற? அப்ப ஜாலி தான் போய் பாத்துட்டு வா. அப்ப என்ன கௌசி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். அது எப்படி உனக்கு தெரியும்? அதெல்லாம் எங்களுக்கு வந்துருச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு போல. நீ வேற, அதெல்லாம் எங்களுக்கு எதிர்பாராத கல்யாணம். அதெல்லாம் இருக்கட்டும், உங்க ரெண்டு பேத்துக்கு எப்படி தெரிஞ்சு? வேற யார் எங்க கிட்ட சொல்லுவா? கதிரனா எங்க கிட்ட சொல்லிட்டாங்களே. நீங்களும் தான் ஃப்ரெண்ட்ஸ், எங்க கிட்ட ஏதாவது சொன்னீங்களா? கதிரனா எங்க கிட்ட வந்து சொல்லிட்டாங்களே. இந்த கதிரனா எங்களெல்லாம் சொல்ல வரேன்னு சொல்லிட்டு உங்களை கிட்ட சொல்லிட்டாங்க பத்தியா? ஏன்னா உங்க எங்களுக்கு அண்ணடி. ஒரே ஜாலி தான் கௌசி, ஒரே ஜாலியா தான் இருப்பா போல. போடி, நாங்க தாண்டி கஷ்டப்படுறோம், எவ்வளவு மறைக்க வேண்டியது இருக்கு தெரியுமா? அப்படி என்னடி பண்ணா? கால்ல மெட்டி போட்டுட்டு தான் நான் காலேஜுக்கு வருவேன்டாடி. ஆமாண்டி, கல்யாணம் ஆனவங்க கால்ல மெட்டி போடணும்ல. போடணும்டி, அதை மாற்ற மாதிரி போடக்கூடாதுல, அங்கதானே செய்யாம இருக்காங்க. எப்படின்னு கொஞ்ச நாள்ல எல்லாம் மாட்டிட்டு அடி வாங்க போறீங்க போல. ஆல் தி பெஸ்ட். ஆமாண்டி, ஆல் தி பெஸ்ட். இந்த டைம்ல எங்க பக்கம் தலை வச்சிடாதீங்க. இந்த டைம் நாங்க ஊரை விட்டு போலாம்னு முடிவு பண்ணிட்டோம்டி. அடப்பாவி, ஃப்ரெண்ட்ஸுக்காக இதை கூட பண்ண மாட்டீங்களாடி? ஃப்ரெண்ட்ஸ்க்காக எதை வேணாலும் பண்ணலாம்டி, இப்படி அடி வாங்குறதெல்லாம் பண்ண முடியுமாடி? மாட்டதுனா இவங்க ரெண்டு பேத்தையும் தானே நம்ம ஃபர்ஸ்ட் மாட்டி விடுறோம். ஆமாடி, இவங்க ரெண்டு பேத்தையும் தான் ஃபர்ஸ்ட் மாட்டி விடுறோம். ஆல்ரெடி இதுக்கு தான் ஊருக்கு வர மாட்டே எக்ஸாம் இருக்குன்ட்டாங்க. அப்படியெல்லாம் இல்ல, அந்த டைம்ல கொஞ்சம் எக்ஸாம் இருந்துச்சுடி. உருட்டுடி உருட்டு, உங்க வாய் நீங்க உருட்டுங்க. உண்மையாலுமே எக்ஸாம் இருந்துச்சுடி அந்த டைம்ல. அம்மா நீ இந்த பர்தாவை கழட்ட மாட்டியா? கழட்ட வேண்டிய அப்பப்ப கழட்டுவேன், வெளியில எங்கயாவது வந்தா பர்தா போட்டு வருவேன். உன் ஃபேஸே பார்க்க முடியாது போல. அதான் பாத்துருக்கீங்களேடி, டெய்லி பார்க்க முடியலடி, இப்படி பர்தா போட்டு வந்துடுறியே. விடு, நீ உங்க கூட வரும்போது பர்தாவை கழட்டிட்டு வந்துடுறேன். அப்ப ஓகே. கௌசி எப்படி இருக்கு? இப்போ ஓகேடி. ஏண்டி அசியோவுக்கு முன்னாடி நின்னுட்டு இருக்க? கதிருக்கு பிளட் இறங்கிட்டு இருக்கல, அதனால தாண்டி. ஹாப்பி மேரேஜ் லைஃப். இது எப்படி உங்களுக்கு தெரியும்? வாழ்க்கையே திண்டாடிட்டு இருக்க ஹாப்பி மேரேஜ் லைஃப் அடி. வாழ்க்கை திண்டானாலும் நல்லா ஹாப்பியா தானே இருக்கீங்க ரெண்டு பேரும். கொண்டி இப்ப வேற பயமா இருக்குடி. ஏன்? இல்ல இன்னும் கண்ண முழிக்கலையே, அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. அதெல்லாம் கவலைப்படாதடி, கண்ணால முழிச்சிருவாரு. நானும் அந்த தைரியத்துல தான் இருக்கேன், முழிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் என்ன, வீட்ல எப்ப மாட்ட போற? வாய்க்கலோடி. ஏண்டி வீட்ல என்னடி விருந்தாடி வைக்க போறாங்க மாட்டினதுக்கு அப்புறம்? அப்புறம் என்னடி நீ பாட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்ட? என்னமோ நான் வேணும்னே எனக்கு பிடிச்சி கல்யாணம் பண்ண மாதிரி பேசுறீங்க. என்னால பிடிக்காம கல்யாணம் பண்ண, இப்ப பிடிக்கலன்னு சொல்லு. பிடிக்கல நல்லா உருட்டுடி. பிடிக்கலன்னா நீ இப்படி நிக்கிற கூடிய ஆளாடி. என்ன கூட்டிட்டு போய் தானே ஆக்சிடென்ட் ஆச்சு, அதனால தாண்டி. நீ சொல்லுவடி. நீ தலைய சுத்தி மூக்க தொட்டாலும் எங்க ரெண்டு பேத்துக்கு நல்லாவே தெரியும். வேணா அவங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், எங்களுக்கு நல்லாவே தெரியும்டி. எப்படி உங்களுக்கு தெரியும்? அவங்களுக்கே தெரியல, உங்களுக்கு எப்படி தெரியும்? அவருதான் உங்க அம்மா பார்த்த மாப்பிள்ளைன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உனக்கு தெரியும், எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும்டி. ஆனா இந்த விஷயம் அவங்களுக்கு தான் தெரியாது. அம்மா கதிருக்கு தெரியுமா? என்ன கதிர் எனக்கு தெரியுமான்னு கேக்குறேன். இந்த விஷயம் எனக்கு தெரியும், கதிருக்கு தெரியுமா? இல்ல கதிர் எனக்கெல்லாம் தெரியாதுடி. அம்மாண்டி உங்க ஹஸ்பண்ட்க்கெல்லாம் தெரியாது, நீ கவலைப்படாத. உங்களுக்கு எப்படி தெரியும், அதை முதல்ல சொல்லுங்க. எனக்கெல்லாம் தெரியும். எப்படி தெரியும், என்ன தெரியும்னு சொல்றதா கேப்பியா? நான் ரெண்டு பேரும் ஏதோ பண்றீங்க, என்ன பண்றீங்கன்னு தெரியலடி. ஆக்கதானே நீங்க ரெண்டு பேரும் இங்க உங்க கூட இருக்க மாட்டோம், ஆனா எங்களுக்கு எல்லா விஷயமே தெரியும்டி. இப்பதான் கேக்குற
போறேன் போ. ஏ சமாளிச்சறீடல. ஏ ரியா நீயுமா? நீ சமாளிச்சிட்டு. போகாதீங்கடி. சமாளிச்சிட்டு வாடி. வாங்கடி உங்களுக்கு இருக்குடி ஒரு நாள். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கோங்க. அம்மா அப்பா வராங்க பாரு. ஏங்க என் பையனுக்கு ஒன்றும் ஆகாதுலங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நம்ம பையனுக்கு எதுவும் ஆகாது, வா நம்ம போலாம். எங்கம்மா போறீங்க? இங்க கதிரின்னு ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆயிருக்காங்களம்மா. எங்கம்மா? அம்மா உங்களை இப்ப பார்க்க முடியாதுன்னு நினைக்கிற உள்ளார இருக்காங்கம்மா. நீ யாருமா? நான் தான் நர்ஸ். நர்ஸா? இத்தியக்காரிங்க என்ன நர்ஸ்னு சொல்ல வச்சுட்டாங்களே. நானே ஆர்ட்ஸ் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கேன். நர்ஸ்ன்றாங்களே. இருடி உங்களுக்கு எல்லாம் இருக்கு. என்னம்மா? அம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கம்மா. சரிம்மா. இந்த இதுல வேலை செய்யற டாக்டர்ஸ் இல்லாட்ட நர்ஸ் யாராவது வந்து நான் யாருன்னு கேட்டாங்கன்னா அவ்வளவுதான்ப்பா ஜாலி முடிஞ்சிச்சு. இவளுங்களால நம்ப மாட்டி சத்துருவோம் போல. இப்ப என் பையன் எப்படிமா இருக்கா? நல்லா தானமா இருக்கா? அது எனக்கே தெரியாதே. அம்மா தெரியலம்மா, நான் இப்பதாம்மா வந்தேன். ஓ இப்பதான் வந்தியாமா? சரிம்மா. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கம்மா, பார்க்க விடுவாங்க. ஓ அப்படியாம்மா? சரிம்மா. நீ பைத்தியம் என்னடி வளரிட்டு இருக்கா? அப்புறம் அவளை தனியா விட்டுட்டு வந்ததும் இல்லாம என்னடி 5 நிமிஷம் கழிச்சு பார்க்க விடுவாங்களா? அதெல்லாம் பார்க்க விடுவாங்க. ஏங்க பாரு உண்மையான நர்ஸ் வந்தாங்க. புச்சு புச்சு மாட்டணும்டி. நீ போய் டக்குன்னு அவளை கூப்பிட்டு வந்துரு. ரியா ரியா நீ பைத்தியம் உன் பேரே நீ சொல்லிட்டு இருக்க. ஐயோ பதட்டத்துல ஒண்ணுமே பேச வர மாட்டேங்குது. ஏ நிலா நிலா நர்ஸ் நிலா நர்ஸ் டக்குன்னு இங்க வாங்க நர்ஸ். சரிம்மா நான் போறேன், அங்க கூப்பிடுறாங்க. ஓகேம்மா நீ போமா. இவங்க எதுக்கு இப்படி கத்துறானுங்க? நர்ஸ் நிலா நர்ஸ் டக்குன்னு வாங்க. நர்ஸ் வராங்க. ஐயோ நர்ஸ் வராங்க. ஓடு ஓடு ஓடு. ஆமா நீங்க யாருமா? நான் கதிரன் பேஷண்ட்டை பார்க்க வந்திருக்கேம்மா. ஆமாம்மா, உங்க அப்பா அம்மா தாம்மா நாங்க. இருங்கம்மா, இன்னொரு 1/2 அன் அவர் ஆகும். இப்பதான் ஒரு நர்ஸ் 5 நிமிஷம்னாங்க. எந்த நர்ஸ் அது? சரி யாரா இருந்தா என்ன தெரியாம சொல்லிருப்பாங்க. தெரியலமா, இன்னும் டாக்டர் சொல்லல. சொன்னதுக்கு அப்புறம் நீங்க போய் உள்ளார பாருங்க. ஓ அப்படியாம்மா? ஓகேம்மா. ஏண்டி அந்த நர்ஸ் மட்டும் என்ன பாத்துட்டாங்க. என் ஜோலி அவ்வளவுதான்டி. காலேஜ் படிக்க வச்சிட்டு நர்ஸ் அங்கறியாட் கேட்டிருப்பாங்கடி. பைத்தி அது கேட்டி 5 நிமிஷம்னே. எனக்கு என்ன தெரிய மாட்டே. 5 நிமிஷமா 10 நிமிஷமா நீங்க சொல்லிட்டு போகல. ஏதோ சமாளிச்சிட்டு வந்துட்டல, அதுவே போதும்டி. ஆமாடி, அவங்க அங்கேயே நின்றுப்பாங்க. என்ன எதுக்கு சமாளிக்க சொன்ன? இல்லடி அவங்க அலைஞ்சிட்டு இருப்பாங்கடி. பாவுடி, அதனால தாண்டி உன்னை சமாளிக்க சொன்னேன். உனக்கு உங்க மாமியார் மாமனார் மேல பாசம் இருந்துச்சு, நீ போய் பேசு. என்ன எதுக்கு பேச விட்ட இப்போ? அதெல்லாம் ஃப்ரெண்டுக்காக செய்யணும்டி. அவங்களுக்கு உன்னை மட்டும் தான் தெரியாது, அதனால தான் நான் உன்னை இருக்க சொன்னேன். இவ பர்தா போட்டுருக்கா, எப்படி சொல்ல முடியும்? மொத்தத்துல என்ன வச்சு செய்யுங்கடி. ஐயோ பூச்சிட்டியா அந்த நர்ஸ் இங்க வராங்கடி. நீ பயப்படாதீங்க பயப்படாதீங்க. பயந்தீங்கன்னா ஏதாவது காட்டிக்குவோம். ஹாய் கௌசி, இப்போ எப்படி இருக்க? இப்போ ஓகே சிஸ்டர். உங்க ஹஸ்பண்டோட அம்மா அப்பா வந்திருக்காங்க, பார்க்கலையா? சொல்லுமா, பதில சொல்லு. வாய மூடி, நான் என்னடி சொல்றது? நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க சிஸ்டர். சரி என்ன சொல்லுங்க. இங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆனது அவங்க 2 பேருக்கு தெரியாது. ஓ அவங்க 2 பேருக்கு தெரியாதா? ஆமா சிஸ்டர். ஓ அப்ப லவ் மேரேஜா? லவ் மேரேஜ் இல்ல சிஸ்டர், திடீர் மேரேஜ். என்னது திடீர் மேரேஜ்? அது என்ன மேரேஜ்? எங்களுக்கே தெரியாம கல்யாணம் நடந்தது சிஸ்டர். ஒரு எதிர்பார்க்காத கல்யாணம், அவ்வளவுதான் சிஸ்டர். ஒரு ஆபத்துல இது பண்ணிட்டு இருக்கும்போது கல்யாணம் பண்ணது சிஸ்டர். அதனால என்ன இருக்கு, அதை சொல்லலாம்ல வீட்ல. இல்ல சிஸ்டர், ஏற்கனவே எங்க வீட்ல எனக்கு மாப்பிள்ளை பாத்துட்டாங்க. அச்சச்சோ, அப்ப சொல்லிருங்க. அதுலதான் சிஸ்டர் ஒரு ட்விஸ்ட். அப்படி என்ன ட்விஸ்ட்? அந்த மாப்பிள்ளையே அவர்தானே? அச்சச்சோ அம்மா சிஸ்டர், அந்த மாப்பிள்ளையே அதான். அதுவே எனக்கு தெரியாது, அவருக்கு தெரியும். எனக்கு தெரியாது, எனக்கு இப்பதான் ரீசெண்டா தெரிஞ்சிச்சு சிஸ்டர். போங்க, கவலையே இல்ல சிஸ்டர். நீங்க வேற, நாங்களே பயந்துட்டு இருக்கோம். அப்போ அவங்க கிட்ட அந்த 5 நிமிஷம்னு சொன்னது நீங்களே யாரோ ஒருத்தர் தான். ஐயோ சிஸ்டர், ஆமா சிஸ்டர், சாரி சிஸ்டர். அதனால என்ன இருக்கு, பரவாயில்ல விடுங்க. சிஸ்டர் நீங்க நல்லா பேசுறீங்க சிஸ்டர். அப்புறம் என்ன எல்லாம் திட்டி கடுகடுன்னு இருந்தா என்ன அது? சார் அவர் எந்திரிச்சிட்டு வரா? எந்திரிச்சிட்டு வருமா? ஓகே சிஸ்டர். இதை யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க சிஸ்டர், அதுவும் முக்கியமா எங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. கண்டிப்பா சொல்ல மாட்டேன், கவலையே படாதீங்க. ஓகே சிஸ்டர். உங்க மேரேஜ் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரிசப்ஷன் வைப்பாங்க, என்ன கண்டிப்பா கூப்பிடுறீங்க. கண்டிப்பா சிஸ்டர், நீங்க எனக்கு அக்கா மாதிரி. கண்டிப்பா உங்களை நான் கூப்பிடுவேன், கவலையே படாதீங்க. அப்படி சொல்லுங்க, என்ன கண்டிப்பா கூப்பிடணும் உங்க கூட பேச மாட்டேன். ஐயோ சிஸ்டர், நீங்க வேற. கண்டிப்பா நான் கூப்பிடுறேன். ஆனா சிஸ்டர், நான் உயிரோட இருப்பேனான்னு தெரியாது. அதெல்லாம் உயிரோட தான் இருப்பீங்க. அவங்கள பார்த்தா நல்லவங்க மாதிரி தெரியும், புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான் சிஸ்டர் அவளும் நம்பிக்கையில இருக்கா. சரி நீங்க இப்ப போய் பாருங்க, போங்க சிஸ்டர். அவங்க அம்மா அப்பா நான் உங்களை சைன் போட கூப்பிட்டுக்கிறேன், நீங்க போங்க. ஐயோ ரொம்ப தேங்க்யூ சிஸ்டர். என்ன சிஸ்டர் சிஸ்டர்னு கூப்பிடுறீங்க, தேங்க்யூலாம் சொல்லாமா? ஓகே சிஸ்டர். நீ போற இடத்துல எல்லாம் லக்கு தாண்டி. ஏன்டி அப்படி சொல்ற? அப்புறம் அந்த சிஸ்டரே உனக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. ஆமாடி, எனக்கு ஒரே லக்கி, எனக்கு ஒரே ஹாப்பிடி. அம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க போனாங்க? அவங்க எல்லாம் வெளியில நிக்கறாங்கடி. சரி போய் கதிர் முடிச்சிட்டாருன்னு மட்டும் சொல்லிடுறீ. நான் போய் சொல்லிடுறேன், நீ போய் பார்ப்போம். சரி சரி பாய்டி கௌசி. சரி பாய்டி. ஐயோ கதிர் எந்திரிக்க வேணா, படுங்க. ஏன் கதிர் எதுக்கு எந்திரிச்சு உட்கார்றீங்க? கௌசி, இப்ப உங்களுக்கு ஒண்ணும் இல்ல தானே? ஐயோ எனக்கு ஒண்ணும் இல்ல கதிர். நான் ரொம்ப பயந்துட்டேன் கௌசி. நான் தான் சொல்றேன்ல, இப்ப எனக்கு ஒண்ணும் இல்ல. காதல் ஒன்றை தவிர என் கையில் ஒன்றும் இல்லை, அதை தாண்டி ஒன்றும் இல்லை. பெண்ணே பெண்ணே, நீ இல்லை என்றால் என்னவே? ஓ நெருப்போடு வெந்தே மண்ணாவே.